அனைவருக்கும் வணக்கம். நான் கிம்ஸ் அகாடமி நிறுவனர் பேச்சுமுத்து. கடந்த 8 ஆண்டுகளாக இந்த அகாடமி நடந்து வருது. 2017ஆம் ஆண்டிலிருந்து போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுத்து வருகிறோம். நம்முடைய மாணவர் வல்லரசு அவர் இந்த ஆண்டு அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்றிருக்கிறார். அது பெரிய பாராட்டுக்குரியது. அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய திறமை. இரண்டாவது, இங்கே பயிற்சி கொடுத்த ஆசிரியர்கள், முக்கியமாக ஆங்கில பயிற்றுனர் அபித் சார், அதுபோக நம்முடைய ராஜேஷ் அவர் மேத்ஸ் ரீசனிங் பயிற்சி கொடுத்தார். ரொம்ப அருமையாக கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு நான் இதற்கு இன்னொரு காரணமும் சொல்ல வேண்டும். என்ன காரணம் என்றால், நம்முடைய அகாடமி ஆரம்பித்த நாளிலிருந்து 8 வருடம் இருந்து இப்போது 9ஆம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்று வரை ஒரு வகுப்பு கூட, ஒரு நிமிடம் கூட லேட் ஆனது கிடையாது. அவ்வளவு பெர்ஃபெக்டா நடக்கும். ஒரு நாளைக்கு 4-5 வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வகுப்பு கூட லேட் ஆனது கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப, அதாவது பஞ்சுவாலிட்டியை ரொம்ப மெயின்டைன் பண்றோம். அர்ப்பணிப்பு உணர்வோடு இதை நடத்தி வருகிறோம். அதான் முக்கியமான விஷயம். அப்படி நடத்தினா கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய சாதனை பண்ண முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2022ஆம் ஆண்டு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நம்மளோட படித்த மாணவர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கார். அதே போக ஸ்டேட் செகண்ட்ல கடந்த ஆண்டுல ஸ்டேட் செகண்ட் ஒருவரும், ஸ்டேட் 4th ரேங்க் 2 பேரும் எடுத்தாங்க. இந்த மாதிரி பல ரேங்க் கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, முக்கியமாக நான் நினைக்கிறது இந்த ஒரு அர்ப்பணிப்புணர்வு. அதாவது படிக்கின்ற மாணவர்கள் சரியான நேரத்துக்கு கட்டாயம் வரணும். நான் படிக்கின்ற காலத்துல அப்படிதான், இப்பவும் அப்படிதான். இப்பவுமே கரெக்டான டைமுக்கு, அதுக்கு முன்னாடியே போயிடும். ஒரு நாள் கூட லேட் ஆனது கிடையாது. அதே போல மாணவர்கள், நீங்கள் ஒவ்வொரு எந்த அகாடமியில படிச்சாலும் சரி, கரெக்டான டைமுக்கு போயிடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டெடிகேட்டிவா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயம் நீங்களும் வெற்றி பெற்று மாணவர் வல்லரசு போல நீங்களும் சாதனை பண்ண முடியும். வல்லரசுக்கு நாங்கள் ஒரு பாராட்டு விழா வைத்திருக்கிறோம். நம்ம பொங்கல் கழித்து கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய இளம்பகவத் சார் அவர்கிட்ட போய் பார்த்து சொன்னோம். அதுபோக நம்ம கமிஷனர் அவர்கள் இப்படி எல்லாரும் வாரான்னு இருக்காங்க. அதனால மிக சிறந்த அளவில், பெரிய அளவில் நல்ல பாராட்டு விழா நடத்துவோம். கட்டாயமா மாணவர்கள் எல்லாரும் இதை கலந்து கொள்ளுங்கள். எல்லாரையும் வரவேற்கிறோம். அனைத்து உங்க ஏரியாவில் உள்ள கஷ்டப்பட்ட பையங்க, பொண்ணுங்க யாரா இருந்தாலும் வர சொல்லுங்க. நல்லா படிக்கிறவங்களுக்கு நம்ம அகாடமி ஃபுல்லா ஃப்ரீ அகாடமி தான். எப்பவுமே படிச்சு பாஸ் பண்ணி போன பிறகும் யார்கிட்டையும் நாங்கள் காசு இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. பல பேர் கொடுப்பாங்க, யார்ட்டையும் வேண்டாம், ஒரு பைசா கூட வாங்கினதில்லை. முழுக்க அதே போல யார்ட்டையும் டொனேஷன் வாங்குறதில்லை. முழுக்க இது எங்களுடைய சொந்த பணம். ஆகவே யார் கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு உதவுவதற்காக நாங்கள் நடத்தி வருகிறோம். எங்க நீங்க கஷ்டப்பட்ட மாணவர்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, இங்க படிக்கலாம். படிக்கணுங்கிற அர்ப்பணிப்போடு உள்ளவங்க இங்க படிக்கணும். அதனால எல்லாரும் மறுபடி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாராட்டு விழாவுக்கு கட்டாயமா அனைவரும், எல்லா மாணவர்களும், பகிர்ந்த மாணவர்கள் எல்லாரும் நீங்க கலந்துக்கங்க. என்னைக்கு அப்படிங்கிறத இன்னும் கூடிய சீக்கிரம் 20ஆம் தேதிக்கு அப்புறம், பொங்கலுக்கு அப்புறம், குடியரசு தினத்துக்கு முன்னாடி அந்த ஒரு விழா இருக்கும். அது என்னைக்குன்னு சொல்லி நாங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் 2வது சொல்லுவோம். எல்லோரும் இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.